வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் மிக குறுகிய காலத்தில், அதாவது 6 மாதங்கள் அல்லது 3 மாதங்களில் படித்து தேர்வில் வெற்றி பெற்று வேலை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் முடியும்னு தாங்க சொல்லுவேன். அதற்கான ஒரு வழிமுறையை தாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 200 கேள்விகள் கேட்பாங்க. அதில் 100 கேள்விகள் பொதுத்தமிழ் பாடத்திலிருந்தும், 25 கேள்விகள் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி என்கிற கணிதத்திலிருந்தும், மீதம் 75 கேள்விகள் பொது அறிவு பாடப்பகுதியிலிருந்தும் கேட்பாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் என்கிற பொது அறிவு பகுதியில் ஜென்ரல் சயின்ஸ், நடப்பு நிகழ்வுகள், வரலாறு, புவியியல், இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம் முதலான பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா தமிழிலிருந்தும் கணிதத்திலிருந்தும் மட்டும் 125 கேள்விகள் கேட்குறாங்க. குறுகிய காலத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க பொது தமிழுக்கும் கணிதத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பொது தமிழை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பொது தமிழ் பாடப்புத்தகங்களை முழுசாக படிக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து தமிழ் பாடங்களையும் ஒரு மாதத்தில் முழுசாக படித்து முடிச்சிடலாம். கணிதத்தை பொறுத்தளவு 6th to 10th வரையிலான கணக்கு பாடப்புத்தகங்களில் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை மட்டும் படித்தா போதுங்க. கணக்கில் என்னால் எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம யூடியூப் சேனலில் கணக்கில் எப்படி 25க்கு 25 மார்க் வாங்குறதுன்னு ஒரு வீடியோ போடப்படும். தேர்வர்கள் அதை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரூப் 4 தேர்வு பொது அறிவு பகுதி, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் சிலபஸில் கவர் ஆகிற எல்லா டாபிக்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த தமிழுக்கும் கணிதத்துக்கும் சமூக அறிவியலுக்கும் இதுக்கு தாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இதற்கு அடுத்து தாங்க நீங்கள் 11ஆம் 12ஆம் வகுப்பு புத்தகங்களுக்கும் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல் பாடப்புத்தகங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகங்களை படிக்கிறது ரொம்ப நல்லது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு நண்பர்களே, நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு தமிழ் செய்தித்தாளை படிக்கிற வழக்கம் வச்சுக்கணும். மேலும் நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வீடியோவை பார்க்குறது நல்லது. ஏதாவது ஒரு சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணினா போதுங்க. சயின்ஸையும் 11th 12th புக்ஸையும் நான் படிக்க வேண்டாம்னு சொல்லலைங்க. இதை படிக்கிறேன்னு நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம்னு தாங்க நான் சொல்கிறேன். எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, தமிழ், கணக்கு மற்றும் 6th to 10th வரையிலான சோசியல் சயின்ஸ் பாடத்தில் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதில் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் கணக்கில் சேர்த்து நீங்கள் 125 கேள்விகளுக்கு 115 கேள்விகள் சரியாக விடையளிக்க முடியும். மேலும் ஜிகேல 70% கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க முடியும். அதாவது சுமார் 50 கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக விடையளிக்க முடியும். வெறுமனே புத்தகத்தை மட்டும் படித்தா நீங்கள் மார்க் எடுத்துட முடியாதுங்க. திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு திரும்ப டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நம்ம யூடியூப் சேனலில் அனைத்து பாடங்களுக்குமான கேள்வி பதில்கள் அடங்கிய டெஸ்ட் வீடியோக்கள் வெளியிடப்படுகின்றன. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 மற்ற அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் படிக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் நம்ம எல்லாத்தையும் படித்தாலும் நம்மளுக்கு வேலை வாங்கி தர பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழும் கணக்கும் 10th வரையிலான சோசியல் சயின்ஸும் தாங்க. 11th 12th சயின்ஸ், 11th 12th எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, 11th 12th மற்ற பாடங்களை பொறுத்தளவு நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸை படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, தினமும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒதுக்குற நேரத்தில் 50% நேரம் தமிழுக்கும் 10% நேரம் கணிதத்துக்கும் ஒதுக்குங்க. மீதம் இருக்கிற நேரத்தில் அதிகமாக சோசியல் சயின்ஸுக்கும் மற்ற நேரத்தில் மற்ற பாடங்களுக்கும் ஒதுக்குங்க. இந்த சோசியல் சயின்ஸ் பாடத்திலேயே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், எக்கனாமிக், இந்தியன் கல்ச்சர், இந்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தவிர எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிடுதுங்க. இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் படித்தீங்கன்னா 3லிருந்து 6 மாதத்தில் குரூப் 4 தேர்வு எழுதுகிறவங்க கட்டாயம் 160லிருந்து 180 கேள்விகள் வரை சரியாக எழுத வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, 160 கேள்விகளுக்கு மேலே எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான கேள்விகள் எழுதுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கவும் அதிக வாய்ப்புள்ளது. நான் சொல்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக குறுகிய காலத்தில் குரூப் 4 தேர்வு எழுத வர்றவங்களுக்கும் வேலை செஞ்சுட்டு படிக்கிறவங்களுக்கும் தாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.